உன்னதமான ஒரு இடம் அப்படின்னா அது தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். மகிமையான இடம் அப்படின்னா உலகத்தில் தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். தேவனுடைய சமூகம். ஆண்டவர் நமக்கு ஸ்பெஷலா எனவே நாம் வரும்போதெல்லாம் யார் பேசுகிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை. மத்தியில் யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். தேவன் இல்லாமல் எவ்வளோ பெரிய ஆள் பிரசங்கம் பண்ணாலும் அது பிரயோஜனமே இல்லை. எனவே நம்ம மத்தியில் யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நாம் வரும்போது தேவன் நம்மை அளவுக்கு அதிகமாய் நாம் எதிர்பார்ப்பதற்கு அதிகமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறோம். நான் உங்களுக்கு பிரசங்கிப்பதற்காக வரவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் சில காரியங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன செய்யலாம்? டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாம் ஆவியானவர் உணர்த்துவார், பேசுவார், போதிக்கிறவர். எனவே நான் உங்கள் மத்தியிலே நான் ஒரு பெரிய போதகரை போல இருந்து நான் பிரசங்கிக்க விரும்பவில்லை. வேதத்தின் காரியங்களை நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கும் போது அது எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும், அது உங்களுக்கும் அது எப்படி இருக்கும்? பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்து 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் அப்படின்னா. இப்போ இயேசு இந்த பூமியில் வந்திருக்கும் போது தேவனுடைய குமாரன் தான் வந்திருக்கிறான்னு யாருக்கும் செய்யாது, தெரியாது. அவர் சாதாரண போகும்போது கடலில் வலையில் போட்டு மீன் பிடித்து கொண்டு வந்த மனுஷனை அற்பமாய் அவங்கள யாரும் நம்மலாம் பார்ப்போம். பீச்செலாம் பண்ணோம்னா மீன் பிடிக்கிறோன்னு நம்மலாம் எப்படி பார்ப்போம். ஆனால் அவனை பார்த்து என்ன சொன்னார்? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன். இப்படி ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு கூட பேதுருவை அழைத்தார் என்பது யாருக்கு தெரியாது? பேதுருவுக்கு தெரியாது. ஆனால் அதே ஆண்டவர் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19 வசனம் படிங்க. 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பாருங்க, பேதுருவை பற்றி சொன்ன ஆண்டவர் முதல்ல அவர் அழைக்கும் போது என்ன சொல்லி அழைத்தார்? மனுஷரை பிடிக்கிறவர்களாய் உன்னை மாற்றுவேன்னாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை. இது அவனுக்கு நாங்கள் நம்ப முடியுமா? கொஞ்சம் யோசிப்பாங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அப்படியானால் தேவனுடைய ஊழியக்காரனாய், தேவனுடைய பணிக்காய் அவர் அழைக்கும் போது ஒரு பிளானோடு அழைக்கிறார், ஒரு திட்டத்தோடு அழைக்கிறார். சும்மா ஏதோ இல்லை. அதுமாதிரி நம்ம வந்திருக்கிறது சும்மா இல்லை. நீங்கள் உங்களை குறித்து தெளிவாய் ஒன்றை புரிய வேண்டும். எப்படி பேதுருவுக்கு ஒரு சாவியை கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு சாவியை கொடுத்திருக்கிறார். எதுன்னு விசுவாசிக்கிறீங்க? சும்மா நான் வரல, சும்மா நம்ம வரல, தெரியுமா உங்களுக்கு? எனவே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிறார். எத்தனை ஒரு விசுவாசிக்கிறீங்க? இதுல நீங்க உறுதியா இருக்கணும். சரி, இதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கடைசியா இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி 3 முறை மறுதலித்தான். யாரு? பேதுரு.
சரி 3 முறை மறுதலித்து விட்டானே அப்படின்றதுக்காக வேண்டி ஆண்டவர் இந்த வார்த்தையை அவருக்கு மாட்டினாரா? மாட்டினாரா? இல்லை. இதே மாதிரி உங்களையும் என்னையும் அழைத்தவர் உங்களை பொறுத்தல்ல, அவருடைய அழைப்பின் நிமித்தமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அழைப்பு மாறாதவைகள். அவர் உங்களை அழைத்திருப்பாரானால் அந்த அழைப்புல அவர் மாறவே மாட்டார். பிரியமானவர்களே, எவ்வளவு உண்மை உள்ளவரை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர். அதான் பவுல் சொல்வார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்படியானால் நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்னா, உங்களை பொறுத்தல்ல, அழைத்தவனுடைய அழைப்பை பொறுத்து தான் நம்முடைய ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நாளும் நாம் பின்னிட்டு என்ன செய்ய மாட்டோம், போகவே மாட்டோம். என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். என்ன அருமை! இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். பழைய ஏற்பாடு வசனங்கள் இரவும் பகலும் தியானிக்கணும். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்போ வேத வாக்கியத்தை நாம் எந்த அளவுக்கு ஆராய்ந்து பார்க்கிறோமோ, நம்மகிட்ட என்ன, நான் உட்பட சொல்ல வரேன், நம்ம நிறைய செய்தியை கேட்க விரும்புகிறோம். ஆனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. சரியா? என்றைக்கு நாம் வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமோ அன்றைக்கு பெரிய வெளிச்சம் உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில. இந்த வசனத்தை பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பேதுருவுக்கு 3 முறை மறுதலித்து விட்டான், சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கின. ஆனாலும் அவர் அழைத்த அழைப்பு சில மாறவே இல்லை. அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் குறித்த அழைப்பை அவர் என்ன செய்ய மாட்டாரு, மாற்றவே மாட்டார். ஒரு முறை தீர்மானம் பண்ணி நீங்கள் அவருக்கு முழு மனதாய் ஒப்பு கொடுத்திருப்பீர்களானால், ஒருவேளை நீங்க மறந்து போகலாம், நீங்க மறுதலித்திருக்கலாம், ஆனா அவர் என்ன செய்ய மாட்டாரு, மாற மாட்டார். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வார்த்தை, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவர் சில கண்டிஷனை சொல்றாரு. சில கண்டிஷனை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு ஜபிக்கும் போது அருமையான, நான் கவனிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் என்னென்ன வார்த்தையெல்லாம் போட்டிருந்தாரோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். எனக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் படிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ கட்டப்பட்டிருக்கும். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க அதிகாரம் என்ன? நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, அதிகாரத்தை எப்படி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகளையும் கொடுக்கணும்னு சொன்னாரு. இப்ப என்ன சொன்னாரு? பூலோகத்திலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட வைப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும். அப்போ நீங்க இருக்கிற பூமியிலிருந்து, பூமியிலே நமக்கு அதிகாரம், பரலோகத்திலும் நமக்கு அதிகாரம். இந்த வார்த்தை உண்மையானது. இதை 100க்கு 100 நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நாம இந்த உலகத்தில் உள்ள அதிகாரத்தை பார்த்து பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு சாதகமான அரசாங்கம் இருந்தா சுவிசேஷத்தை அறிவிங்க வரிசையில சொல்லல. எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனவே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? பணத்தை வைத்தோ அல்லது அதிகாரத்தை வைத்தோ நாம் ஊழியம் செய்வதில்லை. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தினால் இந்த பூமியில நாம் என்ன செய்கிறோம்? ஊழியம் செய்கிறோம். இந்த அதிகாரம் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்த வருஷம் படிங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர், எத்தனை பேர்? 2 பேர் எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரா? 2 பேர் பூமியில் எப்படி இருக்கணும்? ஒருமனப்பட்டிருக்கிறோம். பார்க்க முடிகிறதா? கணவன் மனைவி. குறிப்பாய்
ஊழியர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையில இந்த ஒரு மனம் இருக்கிறதா? அடுத்தாப்புல 2 சகோதரர்களுக்கு இடத்துல இந்த ஒரு மனம் இருக்கிறதா? அல்லது ஊழியர்களுக்கு இடையில இந்த ஒரு மனம் இருக்கிறதா? பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்போதுமே நிபந்தனையின் அடிப்படையில் இருக்கிறது. நிபந்தனை இல்லாம எந்த வாக்குத்தத்தமும் இல்லை. அப்படியானால் ஆண்டவர் விரும்புகிறது என்னது? இந்த பூமியில உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீ ஜெபிக்கவே வேண்டாம், நீ ஒரு மனமா இருந்தாலே போதும், அது என்ன செய்யும்? உனக்கு உண்டாகும், அது உண்டாகும் என்றார். அப்படியானால் இந்த பூமியில 2 பேர் ஒரு மனமா இருப்பது சாத்தியமே இல்லை. நல்லா புரியுதா உங்களுக்கு? கணவன் மனைவியா இருக்கட்டும், 2 சகோதரர்களா இருக்கட்டும், 2 ஊழியர்களா இருக்கட்டும், ஒரு மனமா இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் அப்படி சொன்னார். அப்படியானால் அவர் இருக்க விரும்புகிறார். 2 பேரு ஒரு மனமாக எப்போ இருக்க முடியும் அப்படின்னா, சங்கீதம் 115:1 படிங்க. சங்கீதம் 115:1. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே. எத்தனை தடவை வந்திருக்கு? 2 தடவை வந்திருக்கு. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இப்படி இருந்தா எங்கே 2 பேர் ஒருமனப்பட முடியலன்னா நாம் தனக்கு மகிமையை தேடுகிறோம். உண்மையா இல்லையா? 2 பேர்ல ஒரு ஆள் மேலானவராக இருக்கணும்னு நினைக்கிறோம். இது நம்ம அறியாமலே நடக்கிற பிசாசு வைக்கிற தந்திரம். பூமியில் இயேசு இருக்கும்போது சீசன் கேட்டான், தங்களில் யார் பெரியவன்? தங்களில் யார் பெரியவன்? அவர் என்ன பேசுறாரு? பரலோகராஜ்யத்தின் திறவுகளை கொடுக்க விரும்புறாரு. நீ இங்க கட்டினா அங்க கட்டப்படும், இங்க அவிழ்த்து விட்டா அங்க அவிழ்த்தப்படுன்றாரு. இதுக்கெல்லாம் என்னன்னா 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா போதும். அப்ப அந்த 2 பேர் ஒருமனப்படும் போது எப்படி ஒருமனப்பட முடியும்னா, ஆண்டவரே எனக்கு மகிமை அல்ல, எங்களுக்கு மகிமை அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இந்த சிந்தை இருக்குமானால் பிரியமானவர்களே, அங்க பிசாசு என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய முடியவே முடியாது. அங்க பிசாசு அப்படி விதைய போட்டுறான். 2 பேர்ல யார் பெரிய ஆளு? குடும்பத்திலையா இருக்கட்டும், சபையிலையா இருக்கட்டும், ஊழியத்திலையா இருக்கட்டும், இந்த சிந்தையை போட்டுருவான். இது இவங்களுக்கு இந்த சிந்தை பிசாசு கொடுக்கிற சிந்தனை என்ன செய்யாது? தெரியாது. அதனால அதை சிக்கிறாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? பிரியமானவர்களே பாருங்க, அடுத்த வசனம் 20வது வசனம். ஏனெனில் இயேசுவின் நாமத்தினால கூடியிருக்கணும். யாருடைய நாமத்தினால? அதான் 115:1 சொன்ன மாதிரி, எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல. இப்ப நம்ம வந்திருக்கோம்னா உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். பழைய உடன்படிக்கையில அப்படி இருக்கு. அப்போ இப்பவும் ஆண்டவரே நான் உம்முடைய நாம மகிமைப்படணும், உம்முடைய நாம மாத்திரம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சிந்தை இருந்தா உண்மையிலே கர்த்தர் அதை செய்வார். சரியா? அடுத்த கேள்வி, அடுத்த 21 படியா. எத்தனை நேரம் மன்னிக்க வேண்டும்? அவன் கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லிட்டான். நமக்கு எல்லாருக்குமே கேள்வியும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தெரியாது யாரும் கிடையாது. 7 தரம் மட்டுமோ? எப்படி அப்படின்னு கேட்கும். ஒரு நாளைக்கு 7 தரம் மட்டுமோ? ஆனா அவர் எதை பேசுறாரு? ஒரு மனமா இருக்கிறத பத்தி பேசுறாரு. இவன் எதை பத்தி பேசுறான்? இவன் பிரச்சனையை பேசுறான், அவர் மகிமையை பேசுறாரு. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா எங்க பார்த்தாலும் பிரச்சனையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிரச்சனையை முடிச்சு கர்த்தருடைய மகிமைக்காக நாம் என்ன செய்யலாம்ன்றத பேசவே மாட்டாங்க. இனி அவன் அப்படி பேசிட்டான், இனி இப்படி நடத்திட்டான், இதைத்தான் பேசுவாங்களே தவிர தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்
அப்படின்னு நீங்க சிந்தித்து பேச ஆரம்பித்து விட்டால் பிசாசு ஓடிடுவான். நீங்க விரும்புகிற காரியத்தை, ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு தடையே இருக்காது. சரியா? 35 வருஷம் படிங்க. நீங்க நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்க, அதனால நீங்க வீட்டில் போய் இந்த வசனத்தை வீட்டில் போய் தியானிங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் வீட்டில் போய் தியானிங்க. அடுத்து, நீங்களும் அவனவன் தந்தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை எப்படி மன்னிக்கணும்? மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். பாருங்க, இப்ப யார்கிட்ட பேசுறாரு? அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்தில் பேசுறாரு. பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகளை கொடுத்தாரு. உன்கிட்ட என்ன சொல்றாரு? அவனவன் தந்தன், சொல்லுங்க, அவனவன் தந்தன் சகோதரன் செய்த தவறை அல்ல. நல்ல கவனிங்க. தப்பிதான் என்ன அர்த்தம்? வேணுமனே செய்யறதான் தப்பு. பதிவிருந்து செய்யறது பேர் தான் தப்பிதான். இது இயேசு என்னுடைய பிரச்சனை அல்ல. இது எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. இது நான் பேசுறதுனால எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் எனக்கு தான். சரியா? அப்போ அவனவன் தந்தன் சகோதரன் செய்த தப்பிதத்தை அல்ல. அப்ப எத்தனை? நிறைய. 770 இருக்கா? அது அன்லிமிட்டு. அப்போ நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டு வர விரும்புறாரு? என்ன செஞ்சாலும் தெரியும், நம்ம என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் பண்ணிக்கணும். அண்டர்லைன் இந்த வேர்டு, மனப்பூர்வமா. பாருங்க, ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் கேட்பாரு, மனப்பூர்வமா மன்னிச்சிருக்கேன்னு கேட்பாரு. என்ன, நம்ம எல்லாரும் மன்னிச்சிருக்கோம், ஆனா எப்படி மன்னிக்கல? மனப்பூர்வமா மன்னிக்கல. பாருங்க, இன்னைக்கு நம்மகிட்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்மகிட்ட நான் மன்னிச்சிருக்கோம், மனப்பூர்வமா மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? யார்கிட்ட? மனுஷன் சொல்ல வேண்டாம். நமக்கு சாவியை கொடுக்குறாரு, அவர்கிட்ட சொல்லணும். பரலோக ராஜ்யத்தின் சாவியை கொடுக்குற பத்தியா, அவர்கிட்ட சொல்லணும், நான் இப்படி மன்னிச்சிருக்கிறேன் மனப்பூர்வமாய். அப்ப மனப்பூர்வமாய் மன்னிக்கும் போது அவருக்கு அது எவ்வளவு சந்தோஷம் இருக்குமா? ஏன் அதை சொன்னார் தெரியுமா? நீதிமொழிகள் 19:11 படிங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். அப்போ கோபப்படுறவங்க யாரு? விவேகம் இல்லாதவன் யாரு? இப்போ எனக்கு ரொம்ப கோபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை வச்சு எனக்கு பேசினார். நான் ரொம்ப கோபப்படிய, எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வரும். நமக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? நான் ஒரு முட்டாள் அப்படிதான் அர்த்தம். இப்போ இந்த வசனத்தை எனக்கு நான் உணர்ந்தேன். ஆண்டவரே, இப்போ நான் ஒரு முட்டாளாக இருக்க விரும்பலை, நான் ஞானியாக இருக்கணும்னா நான் என்ன சொன்ன? அடுத்தபடியா, குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அப்போ ஏன் நமக்கு விரோதமா ஒருத்தர் குற்றம் செய்யறாரு? சொல்லுங்க. அப்போ நமக்கு மகிமை வரப்பண்ணும்படி தேவன் ஒரு சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார் இல்லையா? அவர் ஏன் குற்றம் செய்கிறார் அப்படின்னா, எனக்கு என்ன வரணும்? மகிமை வரணும். ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஜாயின் பண்ணா அதுக்கு தான் கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின்ல பாஸ் பண்ணியாச்சுன்னா அவன் என்ன செய்வான்? ஜாயின் பண்ணிடுவான். ஏன் எனக்கு இவ்வளவு டஃபா கொஸ்டின் கேட்க முடியுமா? நீ வந்திருக்குது எங்க? ஐஏஎஸ் ஆஃபீஸர். அப்போ அதுக்கு தான் கொஸ்டின் இருக்கும். அப்போ இயேசுவின் சீடனாய் அப்போஸ்தலனாய் நீ இருக்கணும்னா இது உன் வாழ்க்கையில நடக்கும். இது நடக்கும், குற்றம் நடக்கும். அப்போ என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவர்களுக்கு தான் இந்த சாவியெல்லாம் கொடுக்குறாரு. சாவியை வாங்க ரெடியா இருக்கும், ஆனா மன்னிக்கிறது ரெடியா இருக்குமா? மனப்பூர்வமாய் நீங்க மன்னித்து பாருங்கள். அப்ப மன்னிக்க முடியலையா? அப்பா எனக்கு மன்னிக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க கேட்டு பாருங்க. அவர் என்ன கொடுப்பாரு. ஏன்னா மன்னிக்க சொன்னவர் மன்னிப்பதற்கு கிருபை தரலனா யார் மேல அந்த குற்றம் வரும் தெரியுமா? நீ கேட்டு தரலனா அவர் மேல வந்துடும்.
அப்பா மன்னிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு கேட்குறீங்க. யார் தான் தரணும்? அவர் தான் தரணும். ஏன்னா நம்முடைய எல்லாருடைய இருதயமே கடினமான இருதயம். நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருடைய இருதயம் ஆதாமுக்கு வந்தது. ஆனா யாரெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்காங்களோ அவருக்கு அந்த இருதயத்தை அவர் என்ன செய்வாரு? கொடுப்பார். என்னால் மன்னிக்க முடியலையாப்பா, அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அவர் இளைப்பாறுதல் இருந்ததுன்னா நீங்க மன்னிப்பது நமக்கு என்னது? எளிது. அப்போ இதைத்தான் தேவன் நமக்கு தர விரும்புகிறார். இதைத்தான் நமக்கு ரெண்டு, ஒரு மனம், அடுத்து மன்னிப்பு. இது நம்ம வாழ்க்கையில டெய்லி நடைபெற வேண்டிய ஒன்று. எப்படி நம்முடைய இருதயம் எப்படி டெய்லி எப்படி சுத்தமா இருக்கணும், நம்ம கிட்னி நம்முடைய ரத்தம் எப்படி டெய்லி சுத்திகரிக்கப்படுகிறது வாழ்நாளெல்லாம், இது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெற வேண்டிய ஒன்று. இன்றைக்கே ஒரு நாள் அல்ல. இது தொடர்ந்து நடக்கும்போது நீங்க ஜெபத்துல போராடவே வேண்டாம். ஆண்டவரே என்னை அபிஷேகத்தினால் நிரப்பணும். ஏன்னா மன்னிக்க முடியாத தன்மை இருக்கும்போது உங்களுக்கு கனெக்ட் கட் ஆயிரும். எப்படியே நீங்க ஃப்ளைட் மோட்ல போட்டு வச்சுக்கிட்டு போன் வருமா? நாட் ரீச்சபிள் தான் இருக்கும். சரியா? எனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையை, அளவற்ற கிருபையை நாம் அனுபவிக்க முடியும். அப்போ பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, நம்மை மனப்பூர்வமாய் மன்னிக்க விடாதபடி செய்து விடுகிறான். இதை நம்ம அறியாமலும் செய்து விடுகிறான். எனவே நான் என்ன நினைக்கும், எப்படி இதெல்லாம் மன்னிக்க முடியும்? ஆண்டவர் உனக்கு இதை விட மேலான ஒன்றை தர விரும்புகிறார். நீ எதை இழந்திருக்கிறையோ அதை விட மேலானது ஒன்றை உனக்கு தர விரும்புகிறார். சரியா? சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கோம், அழுதுகிட்டு இருக்க பிள்ளைக்கு ரப்பரை வாயில் வச்சிருவாங்க, அது நெஞ்சிரும், அது பாட்டு போயிடும். இதே மாதிரி ரப்பரை வச்சுக்கிட்டே அலைய விரும்பல, ஆண்டவர் நம்மை மேலான இடத்திற்கு நடத்த விரும்புகிறார். பாருங்க, நீங்களும் அவனவன் தந்தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அந்த வார்த்தை என்ன செய்யாது? மாறாது. யாருக்கு மாற்றுவாரா? மாற்றவே மாட்டார். எனவே இந்த இடத்துல நாம் அவருடைய ஊழியர்களாகிய அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு. எல்லாரும் கிடையாது. அதையும் சொல்லிட்டேன். அவரால் அழைக்கப்பட்டவன் என்ன செய்வான்? இதுக்கு கீழ்ப்படிஞ்சிருவான். சரியா? இந்த வார்த்தைக்கு என்ன செய்வான்? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவான். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 24 படிங்க. அப்போஸ்தலர் 1:24 தான். யாரு? எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே. அப்போ அவர் எங்க பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். அப்போ மனப்பூர்வமா மன்னிக்கிறோமா, ஒரு மனமா இருக்கிறோமா? நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஒரு மனமா இருக்கிறோம்? ஆனா ஆண்டு வசனம் சொல்கிறது, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே. பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த பேதுருக்கு சொன்னார்ல, இதே காரியம் தான் யாருக்கும் சொல்லப்பட்டது? அவனுக்கும் சொல்லப்பட்டது. ஆனா அவன் ஊழியத்தை நினைச்சிட்டான், இழந்து விட்டான். அப்போ பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற ஊழியத்தை நாம் இழந்து போகாம இருக்கணும்னா அவருடைய வார்த்தையை நம்ம உணரணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இப்போ 14 படிங்க. 14 அதான் அப்போஸ்தலர் கூட கூட ஒருமனப்பட்டு. இத்தனை பேர் கூட்டி இருந்து எப்படி இருந்திருக்காங்க? நம்ம 2 பேர் ஒரு மனமா இருக்குமா? அப்போ தேவன் எதிர்பார்க்கிறது என்னது? ஒரு மனம். ஃபர்ஸ்ட் ஒரு மனம். அப்போஸ்தலர் ஆரம்பிக்கிறது எப்படிதான் ஆரம்பிக்க? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நம்ம ஜெபத்திலையும் தரித்திருக்கிறோம், வேண்டுதலையும் தரித்திருக்கிறோம். ஆனா எதுல இல்ல? ஒரு மனம் இல்லை. தேவன் எதிர்பார்க்கிறது அந்த ஒரு மனம். அந்த ஒரு மனம் என்ன தெரியுமா? எங்களுக்கு அது வேணும், இது அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய நாமம் மகிமைப்படணும். அதுதான் கேளுங்க. நமக்கு ஒரு பெரிய பில்டிங் வேணும், நமக்கு ஒரு பெரிய சபை வேணும், நமக்கு பெரிய ஒரு அமைப்பு வேணும், அது இல்லை. உங்களுடைய நாமம் எங்களுக்கு அல்ல,
கர்த்தாவே எங்களுக்கு அல்ல, உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். இதுதான் பரமண்டல ஜெபத்தையும் சொன்னாரு. பரமண்டல எங்களுக்கு பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரத்தும். இதுல நமக்குள்ளது எங்கேயுமே சீட்டே கிடையாது. நமக்குள்ள அங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அவருக்கு அப்படின்னா கரெக்டா அங்க நடக்கும். எதுவுமே அனுசியாது. அப்போ ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போ அப்போஸ்தலர் வந்து முதல்ல சீட்டா இருந்தது எங்கதான்? ஒரு மனம் தான். இந்த ஒரு மனம் இன்னைக்கு இருக்கா? குடும்பத்துல கணவன் மனைவி கடையில இருக்கணும். குறிப்பாய் ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரனுடைய மனைவிக்கு என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் தேவன் அதை அங்கீகரிக்க முடியும். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. என் மனைவிக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு சரியில்லை, நான் மட்டும் ஊழியம் சொன்னா அது எப்படி இருக்கும்னு அவர் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. சரியா? அவர் தான் சொல்லணும். அடுத்து அது 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, ஓரிடத்தில் கூடி வருவது எளிது, ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வருவது கஷ்டம். சரியா? எப்பமெல்லாம் இப்படி ஊழியர் ஐக்கியம் இருக்குதோ அங்க ஒரு மனதோடு கூடி வரவங்க எத்தனை பேர் பாருங்க. இது வேதத்தின் ரகசியம். இது மாறவே மாறாது. எதை வேணாலும் மாற்றலாம், இதெல்லாம் மாற்றவே முடியாது. சரியா? மியூசிக்கு மாற்றலாம், அதாவது மைக்கு மாற்றலாம், எல்லாம் மாற்றலாம், இடத்த மாற்றலாம். ஆனால் அந்த ஒரு மனம்ங்கிறத மாற்றவே முடியாது பிரியமானவர்களே. எனவே இந்த ஒரு மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். பாருங்க, இந்த ஒரு மனதை தேவன் விரும்புகிறார். இதை புரிந்து கொண்டோமானால், இதை விளங்கி கொண்டோமானால் நம்ம எதுக்கு தான் பிரயாசப்படுவோம்? ஒரு மனதுக்காக தான் எத்தனை நாள் பிரயாசப்படுறோம் சொல்லுங்க பாப்பா. அங்கே தேவனுடைய கிரியை நடந்துவிடும், தேவனுடைய பிரசன்னம் வந்திருக்கும், தேவனுடைய மகிமை அங்கே இருக்கும். எனவே ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது எப்பொழுது ஒரு மனமாய் கூடி வந்த போது, ஒரு மனமாய் கூடி ஒன்றாய் வரும்போது, அங்கதான் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல நிரப்பிட்டு, இப்ப எல்லாம் நிரப்புது. ஆனா அந்த ஒரு மனம் மட்டும் இருக்கா? எது மிஸ்ஸிங்கோ அதை பார்க்கணும். போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், பிரியாணி போட்டிருந்தாங்க. பிரியாணி போட்டிருந்தாங்க. ஆனால் சாப்பாட்டில் என்ன இல்லை தெரியுமா? உப்பு மட்டும் இல்லை. வந்தவங்க எல்லாரும் எப்படி இருக்கும்? உப்பு மட்டும் அரை உப்பு. பிரியாணி அருமை நல்லா பண்ணியிருந்தாங்க, ஆனால் என்ன இல்லை, ஆனால் உப்பு வெளியே தெரியுமா? கறி தெரியும், அரிசி தெரியும், எல்லாமே தெரியும், மனம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை, உப்பு இல்லை. இந்த ஒரு மனம் உப்பு போல இது வெளியில் என்ன செய்யாது? தெரியவே செய்யாது. ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். எத்தனை பேர் வந்திருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வந்திருக்கிறோம் என்பது முக்கியம். எப்படி வந்திருக்கிறோம். இது ஏன் டீச்சிங்கும் கிடையாது, அதையும் சொல்லிட்டேன். இது ஏன் உபதேசமும் கிடையாது, இது என்னுடைய டாக்டரின் கிடையாது, எந்த ஸ்தாபனத்திற்குரிய டாக்டரின் கிடையாது. இது கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பு. அவருடைய பிரசங்கம் நினைச்சிட்டீங்கன்னா பேர, ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு. விளங்குதா உங்களுக்கு? இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இது கட்டளையா எடுத்தீங்கன்னா வேற மாதிரி பார்க்கலாம், அவர் விரும்புகிறாருன்னா அது வழியை நினைச்சலாம் பார்க்கலாம். கட்டளையா நினைச்சா உங்களுக்கு பாரம், விரும்புகிறான்னு என்ன எளிது. புரியுதா உங்களுக்கு? எனவே இப்போ யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் படிங்க. 21ஆம் அதிகாரத்துல 21:19 இன்ன விதமான மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். பாருங்க, இப்போ அவரை பின்பற்றி அவருக்கு ஊழியம் செய்கிறவனுடைய மரணம் கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தான் இருக்குமா? இதுதான் காட்ஸ் பிளான். விளங்குதா உங்களுக்கு? இப்ப ஆண்டவர் எங்க வரைக்கும் பிளான் வச்சிருக்காரு? மரணம் வரைக்கும். மரணத்துல கூட அவருடைய நாமம் என்ன செய்யும்? அப்போ எப்படி சாவ போறோமோ, எப்படி செத்துறோமோன்னு பயப்படவே அவசியம் இல்லை. எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இப்படிப்பட்டவருக்கு நம்ம ஊழியக்காரன் வந்திருக்கோம். பாத்தீங்களா? விளங்குதா?
அப்ப இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மைமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இப்படி சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா. உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றாரு என்னை பின்பற்றி வா. இப்ப நம்ம எல்லாம் யாரை பின்பற்றி போனோம்? இயேசுவை தான் பின்பற்றணும் தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய யாரையுமே பின்பற்றக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா நம்முடைய சோதனை எல்லாம் என்னன்னா இன்னைக்கு இருக்க ஊழியக்காரனை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவர் சொன்னாரு மோசையை பின்பற்ற வேண்டாம், எலியாவை பின்பற்ற வேண்டாம், நீ யாரை பின்பற்றணும்? எத்தனை பேருக்கு நான் இயேசுவை பாடல் பாடுகிறோம், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் அப்படி பாட்டு பாடுறோம். ஆனா நம்ம யாரை முன் வச்சு போறோம் தெரியுமா? எலியாவை முன் வச்சு போறோம், எரேமியாவை முன் வச்சு போறோம், ஏசாயை முன் வச்சு போறோம், இப்படி யாரையாவது முன் வச்சு போறோம். ஆனா யார் மட்டும் வைக்கிறது இல்லை? இயேசுவை மட்டும் வைக்கிறது இல்லை. அவருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்பா? இயேசுவை மட்டும்தான் நம்ம முன்னாடி வைக்கணும், வேற யாரையுமே வைக்கவே கூடாது. அப்படி வைத்தோம் என்னை பின்பற்றி வா என்றார். அடுத்து பேதுரு என்னை பின்பற்றி வான பிறகு நினைக்கிறான், திரும்பி பார்க்கறான். நல்ல கலைங்க, என்னை பின்பற்றி வான்னு சொன்ன பிறகு என்ன செய்யணும்? என்ன சொன்னான்? இதுதான் நம்முடைய இயல்பு, இதுதான் நம்முடைய இயல்பு. விளங்குதா? அடுத்து ம் 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 கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன? நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலையை நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். இந்த சூழ்நிலையை இப்போ இயேசு உயிர் திறந்து விட்டார், கடைசியில பேசிட்டு இருக்காரு, இன்ன விதமான மரணத்தினால அவன் தேவனை மகிமைப்படுத்த போறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையே இதுதான், தேவனை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கை ஊழியம். விளங்குதா? நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஊழியமும் நோக்கம் என்ன? தேவனை. அப்போ நம்முடைய மரணமும் வாழ்க்கையும் தேவனை மகிமைப்படுத்துவாங்க. இந்த உலகத்துல நம்முடைய மகிமையை எதிர்பார்க்கவே மாட்டோம், மனுஷரால் மகிமையை எதிர்பார்க்கவே மாட்டோம். இதுதான் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனுடைய பேட்டர்ன். அடுத்து படிங்க. இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே சீனியர் யாரு? பேதுரு. பேதுரு கேள்வி கேட்கறதுல அஞ்ச மாட்டார், பயப்பட மாட்டார். இவன் காரியம் என்ன? இருக்கிறதுலே ஜூனியர் யாரு? யோவான். அவர் கேட்கிறார், இவன் மட்டும் சாக மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மரிக்க மாட்டேன், நான் எனக்கு மரணமே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இவன் காரியம் என்ன அப்படின்னு கேட்குறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிறதுலே சீனியர் ஒரு ஆள் அல்லது ஜூனியர் ஒரு ஆள், இந்த ரெண்டு பேரையும் வச்சுக்கோங்க. அப்போ பேதுரு கேட்குறார் இயேசுவின் இடத்துல. கேட்கும்போது இவன் காரியம் என்ன அப்படின்னு சொல்றார். அதற்கு இயேசு நான் வருமளவும் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அப்பமா அவர் என்ன சொல்றாரு? அடுத்தவங்கள பார்க்காத. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நீ என்ன? அப்போ நம்ம பின்பற்றுதான் யாரை மட்டும்தான் பின்பற்றணும்? இயேசுவை மட்டும்தான் பார்த்து பின்பற்றி செல்ல வேண்டும். இதுதான் அவருடைய ஊழியர்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருமையான ஒரு அழைப்பு. சரியா? அடுத்து இதுல இங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சீனியர் பார்த்து ஜூனியரை பார்த்து கேட்குறார், இவன் காரியம் என்ன? ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இவர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் இப்படிப்பா அப்படின்னு கேட்டா என்ன ஆயிரும்? இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா என்ன ஆகும்? கண்டம் வந்துடும். சரியா? ஆனா ஏன் சொன்னார்ல, நீங்க என்ன செய்யணும்? சீரமா பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அல்லேலூயா. இந்த ஆவி நம்மகிட்ட இருக்கா?
பேதுருவும் யோவானும். இவன் காரியம் என்னன்னு கேட்ட பிறகு நம்ம அவரோட விஷயங்கள் நடக்குமா? ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? போறாங்க. இதுதாங்க ஆதி அப்போஸ்தலர்கள் இருந்த ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் நமக்கு வேணும்னு எத்தனை பேர் விரும்புகிறோம்? இந்த ஸ்பிரிட் நமக்கு இருக்கணும். இதைத்தான் அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்து படிங்க. பாருங்க, தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும்போது எப்படி சப்பானி, அப்படி ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு தேவாலயத்தில் பிச்சை கேட்பதற்கு இருக்கிறான். கண்டு பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார். யாரை நோக்கி பார்? இயேசுவை பார்ல, எங்களை நோக்கி பார். ஏன் இவங்கிட்ட அப்படியே அந்த ஒரு மனம் இருக்கு பார்த்தீங்களா? எங்களை நோக்கி பார். இப்ப இவங்ககிட்ட என்ன இல்லை? பேதுருவினை எப்படி கேட்டாரு அப்படின்னு யோவானுக்கு இல்ல. இது அது யார்கிட்டே போய் கேட்டான்? அவர்கிட்டே போய் கேட்டான். பாருங்க, இதை இவன் கேட்டுட்டு இருக்காரு. அதுதான் யோவான் எழுதினாரு. யோவான் தானே எழுதியிருக்காரு. பாருங்க, அப்போ இந்த ஒருமனப்பாடு எப்படி? எங்களை நோக்கி பார். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் சுகமாகன்னு வரல. அவன் எதுக்கு வந்தவன்? பிச்சை எடுக்க வந்தவன். சரியா? அவனுக்கு என்ன முடிவு பண்ணிட்டான்னா, நம்ம தாயின் வயிற்றிலே சப்பானியா பிறந்தோம், யாரும் சுகமாக்க முடியுமா? முடியாது. பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு பிளான் கரெக்டாக வச்சிருக்காரு. தாயின் வயிற்றிலே அவனை பிறக்க வச்சு, இவங்க 2 பேரையும் அந்த தேவாலயத்துக்கு போக வச்சு, அவனை கொண்டு வர சொல்லி, இவங்க ஒரு மனமா போய் அவனை சுகமாக்கணும். இவங்க இயேசு இருக்கும்போது அவன் இருந்தான். அவன் 40 வயசுக்கு வருது, பின்னாடி வருது. அப்போ இயேசு இருக்கும்போது அவன் இருந்தவன், அவனை இயேசு சுகமாக்கல. வழங்குதா? இதே மாதிரி தான் இந்த ஒரு மனம் இருக்கு போய் பாருங்க. அடுத்து படிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லல. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னா என்ன காரணம்னா, யோவான் வசதியான ஆள். யோவான் இயேசுவை பிடித்திருக்கும் போது அவன் உள்ளே போயிட்டான். அவ்வளவு செல்வமான ஆளு சமுதாயத்தில். அதனால உள்ள போயிட்டான். அவன் வசதியான ஆள். அதனால தான் பேதுரு இந்த இடத்துல தன்னை மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. வெள்ளியும் பொண்ணும் வரும்போது ஏன்ட்ட இல்ல. அடுத்து பலன் கொண்டது. பாருங்க, உடனே பாருங்க, பேதுரு இந்த மன்னிப்பின் ஆவி அவங்க 2 பேருக்கும் இருந்து அந்த ஒரு மனம் இருந்தது போல, நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது கட்டப்படும், எது கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னாரே அந்த அதிகாரம் அங்கே செயல்பட்டது. விளங்குதா உங்களுக்கு? அந்த கொடுத்த அதிகாரம் அங்கே செயல்பட்டது. இப்ப இந்த ஒரு மனம் இல்லைன்னா விளங்குதா? எனவே இன்றைக்கு தேவையானது ஒரு மனம். இந்த ஒரு மனம். அதுக்கடுத்து பாருங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அடுத்து பாருங்க, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் உதித்தெழுந்து நின்று நடந்தான். எங்க போயிட்டான்? தேவாலயத்துக்கு போயிட்டாங்க. தவிர பேதுரு முன்னாடி யோவான் முன்னாடி போகல. ஆனால் இன்னைக்கு நம்ம நினைச்சிருவான், வா ஏன் முன்னாடி வாண்டுவோம். உண்மை இல்லையா? அவன் எங்க அனுப்பணும்? தேவனிடத்தில் அனுப்பணும். நம்ம இடத்துல எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஒருத்தனுக்கு சோமாக்கனா நீ தேவனிடத்தில் போ. ஏன்னா சோர்ந்தது யாரு? அவர் என்னை பயன்படுத்தினாரே தவிர வல்லமையெல்லாம் எங்கிருந்து வந்தது? அவரிடத்தில் வந்தது. அப்போ அவனை தேவனிடத்தில் தேவாலயத்தில் போய் தேவனை புகழ்ந்தான். இன்னைக்கு எல்லாம் ஊழியக்காரனை போட ஆரம்பிச்சுதான்.
உண்மையா இல்லையா? இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்படி இருப்போமானால் ஆண்டவர் நம்மை அழைத்ததை குறித்து சந்தோஷப்படுவார். பேதுருவையும் யோவானையும் பார்த்தோன்னே இயேசு பரலோகத்தில் என்ன செஞ்சு தெரியுமா? இவன் மகிமையில் டச் பண்ணவே செய்யலை. எங்கே நடந்தான்? அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு, அவன் யாரை பேசல அப்படின்னா பேதுருவையும் யோவானையும் பேசல, தேவனை துதித்தான். இன்னைக்கு நடந்துருக்கு, என்ன நடந்துருக்கு பிரியமானவர்களே? எனவே நாம் இந்த நாளில் தியானித்தது போல தேவன் எதை விரும்புகிறாரோ, எதை விரும்புகிறாரோ, ஒரு மனதை, மன்னிப்பை, 7 மன்னிப்பதை, எல்லா மகிமையும் அவர் கொடுப்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போமானால் கர்த்தர் நம்மோடு இருந்து மகிமையான காரியங்களை அவர் செய்வார். எனவே நான் கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். திரும்பவும் சங்கீதம் 115:1. எங்களுக்கு எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, எல்லாமே உம்முடைய கிருபைப்பா, எல்லாமே உம்முடைய கிருபை. உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கேன். எல்லா மகிமை யாருக்கு தான்? அவருக்கு தான், மனுஷருக்கு கிடையாது. உன்னதத்துக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். இது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். மனுஷன் மறைந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்பட கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.